Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 10 ஓட chapter 3 exercise number 3.13ல third sum பார்க்கலாம். இப்போ இங்க ஒரு equation கொடுத்திருக்காங்க. இப்போ இத நம்ம general equation ஓட compare பண்ணோம்னா capital A, capital B, capital C ஓட values வந்துரும். இவங்க ஒரு condition கொடுத்திருக்காங்க. roots are real and equal சொல்லிருக்காங்க. அப்படினா b square minus 4ac is equal to 0 ன்னு வந்துரும். நம்ம என்ன prove பண்ணனும்னா b, a, c are in AP ன்னு சொல்லணும். AP னா என்ன அர்த்தம்? காமன் டிஃபரன்ஸ் சேமா வரணும். தட் இஸ் T2 minus T1 பண்ணா that should be equal to T3 minus T2. இப்போ இந்த கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணோம்னா இது T1, T2, T3. ஸோ T2 minus T1 அப்படின்னா A minus B is equal to C minus A. minus A இந்த பக்கம் வந்தால் plus A ஆயிடும், minus B அப்படி போனால் plus B ஆயிடும், which is 2A is equal to B plus C. இப்போது நாம இந்த b square minus 4ac is equal to 0 ஃபார்முலால அப்ளை பண்ணுறப்போ ஃபைனல் ஸ்டெப் நம்மளுக்கு இந்த வந்துருச்சுன்னா b, a, c or in AP அப்படின்னு ப்ரூவ் ஆகிடும். இப்போ நம்ம இந்த டிஸ்கிரிமினண்ட்டை போட ஆரம்பிக்கலாம். b ஸ்கொயர் பதிலாக b minus c whole square minus 4 into a பதிலாக a minus b into c பதிலாக c minus a equal to 0. இப்போ இதை a minus b whole square ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ b ஸ்கொயர் minus 2bc plus c ஸ்கொயர் minus 4 அப்படியே வச்சுட்டு இதை a ஓட multiply பண்ணா a into c ac minus b into c minus bc a into minus a square minus b into minus a plus ab equal to 0 அப்படின்னு வந்துரும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு minus 4ஓட நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதில் 4a ஸ்கொயரை 2a the whole square எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா b ஸ்கொயரை b the whole square எழுதியிருக்கேன், c ஸ்கொயரை c the whole square எழுதியிருக்கேன். இப்போ 2 into ab plus 2 into bc plus 2 into ca அதை மாதிரி எழுதிக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நாம் எதுக்கு மைனஸ் சைன் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் பொறுமையாக அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏக்கு மைனஸ் சைன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏக்கு மைனஸ் சைன் கிடையாது, அப்போ அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ பிக்கும் மைனஸ் சைன் சிக்கும் மைனஸ் சைன் கொடுத்த பிறகு நீங்கள் இதில் அப்ளை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ பிக்கும் சிக்கும் மைனஸ் கொடுத்தோம்னா 2 into இங்கே 4bc மைனஸ் 2bc இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு ப்ளஸ் 2bc ஆகிடும். ஸோ ப்ளஸ் 2bc கரெக்டாக வருது. அதே போல் இங்கே பிக்கு மைனஸ் கொடுத்தோன்னா மைனஸ் 4ab கரெக்டாக வருது. அதே போல் இங்கே சிக்கு மைனஸ் கொடுத்தோன்னா மைனஸ் 4ac கரெக்டாக வருது. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்து கரெக்டானு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ இதை a மைனஸ் b மைனஸ் c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி எழுதிட்டு ஸ்கொயர் வந்து அந்த பக்கமாக போயிட்டு 0 ஆகிடும். ஸோ 2a is equal to b plus c கிடச்சிரும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி b, a, c or in AP அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபுல் சம்மை மறுபடியும் நான் லாங் ஷார்ட்டில் காமிச்சிடுறேன், பொறுமையாக பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு சில சமயம் 5 மார்க்கில் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல மைனஸ் 2bc ப்ளஸ் 4bc சேர்ந்து ப்ளஸ் 2bc ஆகிடும். அந்த ஒரு ஸ்டெப்பை இன்க்ளூட் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸு போடணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இங்கே நான் உங்களுக்கு பண்ணி இது அரேஞ்சும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 4a ஸ்கொயர் அதாவது 3 ஸ்கொயர் டேர்ம்ஸையும் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். மைனஸ் 4ab மைனஸ் 2bcயும் ப்ளஸ் 4bcயும் சேர்ந்து ப்ளஸ் 2bc ஆகிடும். அதுக்கப்புறமா மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0. அதே போல் நம்ம இங்கே மைனஸ் b பண்ணுறோம், மைனஸ் c சைன் கொடுக்குறோம். எதுக்கு மைனஸ் சைன் கொடுக்குறோம் அதையும் நீங்கள் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் எப்போவுமே போடணும். ஸோ ஃபுல் சம் நான் காமிச்சிடுறேன், பொறுமையாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.